குருவடி சரணம், திருவடி சரணம். குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம். குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. நம்ம பிரம்மஞானம் சார்பா பிரம்மஞானத்துல கோசாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன் அப்படிங்கும்போது, இந்த உலகத்துல எத்தனையோ பாலூட்டிகள் இனம் இருந்தாலும் நம்ம மனித குலத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு இங்க தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மற்ற மிருகங்களை காட்டிலும் நம்ம இந்து தர்மத்தில ஏன் பசுமாட்டிற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, தாய்ப்பாலுக்கு அடுத்து தாய்ப்பாலுக்கு நிகரா நம்ம எதை கொடுக்குறோம்னா பசும்பாலை தான் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். மற்ற பாலூட்டிகளுடைய பால்களை நம்ம கொடுக்கறதில்ல. அப்ப இங்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரின்னு எல்லா நதிகளுக்கும் சரி, ஏன் இந்த பூமிக்கே பூமாதேவின்னு பெண்மையை சூட்டுறோம். அது பெண்மைங்கிறது போற்றப்பட வேண்டிய விஷயம், மதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வீட்லையுமே அந்த குடும்ப தலைவன், அந்த குடும்ப தலைவியுடைய பேச்சை கேட்கும்போது கண்டிப்பா அந்த குடும்பம்ங்கிறது நல்லா இருக்கும், லட்சுமி கடாட்சமா இருக்கும். அந்த தாய்ப்பால் வராதவங்க பசும்பாலை குடித்து எத்தனையோ குழந்தைகள் உங்க வீட்லயோ எங்க வீட்லயோ இந்த எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காங்க. அப்ப ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரா நம்ம குடிக்கக்கூடிய ஒரு பால் பசும்பால். அப்ப அந்த பசும்பால் தாய்மைக்கு நிகரா நம்ம மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால அப்பேற்பட்ட தாய்க்கு நிகரா, தாய்மைக்கு நிகரா இறை ஆற்றல் பொருந்தியதா இருக்க பசுவை மதிச்சு அந்த கோசாலை அமைச்சு வளர்க்கணுங்கிறது எனக்கு விருப்பம். அதன்படி நான் சில அன்பர்கள்ட்ட சொன்னேன். ஒரு அன்பர் மட்டும் பசுமாடு ஒன்று தானமா வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அந்த அன்பருக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பசுவுடைய முக்கியத்துவம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு போட்டேன். தெய்வத்திற்கு சமம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அந்த தாய்மையும் பெண்மையும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த பசுவையும் மதிப்பார்கள். எல்லோருக்கும் பிரம்மையான ஆத்ம வணக்கம்.